இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா உங்க அம்மா சும்மா சொல்லக்கூடாது. எங்க போனாலும் மாசுதான். ஏன்? ரோட்டோரத்துல ஒருத்தர் கடை போட்டு இருந்திருக்காரு. அந்த கடையை காலி பண்ண சொல்லி கொஞ்சம் அதிகாரிங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன நம்ம ஜனமா தான் விடுவாங்களா? உடனே போன் அடிச்சு லாயர் கிட்ட விஷயத்த சொல்லி அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்ய சொன்னாங்க. அதான் என் அம்மா. யாரு கஷ்டப்படுறத பார்த்தாலும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். அந்த மலைவாழ் மக்களோட கோவில் ஏதோ ஃபங்க்ஷனா, அதுக்கு ஜனாமாவை இன்வைட் பண்ணிருக்காங்க. மாமா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இதை நீ சொல்லும் போது எனக்கு பழைய ஞாபகம் ஒண்ணு வருது. என்னது? 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நாங்க வரும்போது ஜனாமா அந்த மக்களுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அதுல அவங்க மனசு குளிர்ந்து போய் தெய்வத்தோட சூலாயுதத்தை ஜனாமாக்கு பரிசா கொடுத்தாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? குறிப்பா மலைவாழ் மக்கள் அவங்க விசேஷத்துல வெளியாளுங்க யாரையுமே கலந்துக்க விட மாட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குதுன்னா நாம எல்லாரும் கொடுத்து வச்சாங்கம்மா. அவங்க ஆளுங்க இல்லாம வெளியாளுக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அது எங்க அம்மாவுக்கு மட்டும்தான். அவங்க கொடுத்த சூழாயுதான் எங்க அம்மா கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எதை தொட்டாலும் சக்சஸ் தான். எதிரிங்க எல்லாம் அம்மாவை கண்டாலே அலறி ஓடுவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருள் அது. அதுல இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? ஏன்பா, ஜனமாக்கு இவங்களை ஏற்கனவே தெரியுமா? தெரியுமா. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ அத்தை சோலையா 30 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க. அதுக்குதான் இவ்வளவு மரியாதையும். 30 லட்சமா? ஐயோ அப்பா, அந்த பணத்தை இன்னைக்கு கணக்கு போட்டா பெரிய அமௌண்டா இருக்கே. ஆமாம்மா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு பணம் சேருதுன்னே தெரியல. அந்த பணத்தை வச்சு வாழ தெரியாதவங்களா இருக்காங்க. சரி வாங்க, நாம என்ன பண்ண முடியும்? சிபி, ஜானு, சாமி கும்பிடு. எனக்கான கொன்றை பூவையும் மலத்தேனையும் கொண்டு வா. ஓ ஐயா, அத நான் எங்க போய் தேடுவேன்? அது உனக்கு கிடைக்கும். அது உன் கையில கிடைச்சா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஓ ஐயா பாத்து. சாமி எங்கடா கொடுக்க போறீங்க? தெரியலையே ப்ரோ. என்ன இதெல்லாம்? என்ன எதுக்கு எல்லாரும் கும்பிடுறீங்க? வருஷம் வருஷம் இங்க நடக்கிற கோயில் விசேஷத்துல எங்க சனத்திலே ஒருத்தனை தேர்ந்தெடுத்து தான் எங்க தெய்வம் தனக்கான கொன்றை பூவையும் மலைத்தேனையும் கொண்டு வர சொல்லும். அப்படி யார தேர்வு செய்தோ அவங்களே எங்க இனத்து தலைவனா பார்ப்போம். எங்க சாமிக்கு நிகரா நினைப்போம். இதுவரைக்கும் எங்க இனத்தை தாண்டி யாருக்குமே கிடைக்காத கொடுப்புன உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பூஜை முடிகிறதுக்குள்ள போய் அந்த பூவையும் தேனையும் எடுத்துட்டு வாங்க.
சரி போறேன். சிபி சார் இருங்க, நானும் உங்க கூட வரேன். எதுக்கு? இருக்கட்டும் சிபி சார், உங்களை இந்த மாதிரி ஆபத்தான காட்டுக்குள்ள தனியா நான் போக விட்டுருவேனா? நீ கூட வர்றதை விடவா இந்த காடு ஆபத்து? இல்ல பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். டேய் கேடி, மச்சான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. நீ வர வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணுவேன் நானு. எது வெயிட் பண்றியா? ஆ, டேய் நீங்களும் வாங்கடா, 4 பேர் 4 பக்கமா தேடினாதான் சீக்கிரம் கிடைக்கும். ஆ, ஆ, வா போலாம். நான் வர மாட்டேன். ஏய் இது வரமாட்டியா? போடா. வரலன்னா இங்க இருந்து தள்ளி விட்டுறேன், பரவாயில்லையா? போங்க, இல்ல மலையில தள்ளி விட்டுற போறாரு. போங்க. அப்ப நீ வா போலாம். நான் வரல. சேது கூட வந்தா உனக்கு லவ் செட் ஆகும். என்ன ப்ரோ நீங்க? லவ்னு சொன்னாதான்டா வரீங்க. அம்மா வாங்கம்மா, அந்த மண்டபத்தில் உட்காருவோம். வா. சாம், ஏதோ ஒரு பூவை பறிச்சுட்டு போயிடலாம், அவங்களை ஏமாத்த முடியாது. காலம் காலமா இந்த காட்டுல வாழ்றவங்க கரெக்டான பூவை பறிக்கணும். அப்பதான் நீ அந்த தமிழை ஜெயிக்க முடியும். இல்லன்னு வை, ஏற்கனவே உன்னை காமெடி பீஸா பாத்துட்டு இருக்காங்க, இன்னும் உன்னை நக்கல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி சரி, சீக்கிரம் தேடி எடுத்துட்டு போவோம். நைட் ஆயிடுச்சுன்னா இந்த காட்டுல நிறைய ஆபத்து இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வா. வா. ஐயோ, இத நான் எங்க தேடுறது? ஐயோ, ஜாலியான ரிசார்ட்ல இருந்திருப்பேன். தேவையில்லாம இந்த காட்டுல கூட்டிட்டு வந்து மலை தண்ணி எடுக்கணும், கொன்றப்பூ எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு சும்மா. இப்ப எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டே வரீங்க? ஏன் நான் புலம்ப கூடாதா? என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பிரச்சனை தான். எங்க நிறுத்திருக்க பாரு, நடு காட்டுல கொண்டு வந்து பாட்டிருக்கா. நான் எங்க உங்களை நடுக்காட்டுல நிப்பாட்டினேன்? ஏதோ நானே வம்படியா கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. பாவம், காட்டுல தனியா போய் கஷ்டப்படுவாருன்னு துணைக்கு வந்தா என்ன திட்டுவீங்களா? ஆமா, இவ துணை இல்லைன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது பாரு. ஆமா, ஊர்ல எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் சொல்லி வச்சிருக்கியா? உங்க கூட எல்லாம் மனுஷன் டிராவல் பண்ணுவானா? நீங்க போய் தனியா தேடுங்க, நான் அப்படியே தனியா போய் தேடிக்கிறேன். அப்பா, இவ்வளவு நேரம் பேசினதுலயே இப்பதான் உருப்படியா பேசியிருக்க. கை கொடு. போ போய் தேடு. ஏதாவது ஆபத்துல கூப்பிடுவல, அப்ப வச்சுக்கிற ஒண்ணு. வந்துட்டாரு. நம்ம நெட்ல சர்ச் பண்ணி ஏதாவது பார்ப்போம். என்ன இவ தனியா போயிட்டு இருக்கா?